என் இனிய யோகா மாணவர்களே, உலகத்தமிழ் மக்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலையில் அதிமுக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோகாசனம். பல காலமாக நடைபெற்று வருகிறது. லட்சோப லட்சம் மக்கள் அதனை பார்த்து பழகி பயனடைந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு திருப்பூர் யோகேஷ் யோக நிலையத்திலிருந்து சிவப்பிரியா 14, இமயவர்மன் 8 கர்ப்பாசனத்தை செய்ய போகிறார்கள். நர்மதா 8 வயது, சுவக்ஷன் 8 வயது ஹனுமான் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இந்த ஆசனத்தை பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அமைதியாக மெதுவாக இந்த ஆசனத்தை தொடங்குங்கள். பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. கர்ப்பாசனத்தை முழுமையாக செய்கிறான் இந்த பையன். அதே மாதிரி ஹனுமான் ஆசனத்தை இந்த 2 பிள்ளைகளும் அற்புதமாக செய்கிறது. இந்த பொண்ணும் கர்ப்பாசனத்தை அழகாக செய்கிறது. கர்ப்பாசனம் என்பது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. இன்றைக்கு பெண்களை பார்ப்பீர்களானால் அவர்கள் கர்ப்பப்பையில் புதிதான வியாதிகளை அவர்களுக்கு வருகிறது. மிகவும் சிரமப்படுகிறார்கள். கர்ப்பப்பையை எடுத்து விடுகிறார்கள். குழந்தை பெறாத பெண்களுக்கு கூட கர்ப்பப்பையை எடுத்து விடக்கூடிய அளவுக்கு நோய்கள் அதில் பரவுகின்றது. இதுபோன்ற ஆசனங்களை அவர்கள் செய்வார்களானால் கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஹனுமான் ஆசனம் மனோதிடம், மனோ வலிமை, வீரம், பயமின்மை அத்தனையும் தரக்கூடியது இந்த ஹனுமான் ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பத்மாசனத்தில் காலை மாற்றி போட வேண்டும். கர்ப்பாசனம் செய்கிறவர்கள் முதல்ல எந்த காலை போட்ட, இப்போ வேறு அடுத்த காலை மாற்றி போடணும் கர்ப்பாசனத்துக்கு. மீண்டும் இந்த ஆசனங்களை செய்யுங்கள். பார்க்கலாம். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. இது முழுமையாக செய்யாவிட்டாலும் கூட கர்ப்பாசனத்தை நீங்கள் அரைகுறையாக செய்தாலும் அந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கருத வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். இடது கையை இடது காலம் முன்ன வைக்கணும், லெஃப்ட் லெக். ஏன்னா வலது காலம் வச்சுட்டிய. ரொம்ப வளைய வேண்டாம், ஓரளவு வளைஞ்சாலே போதும். 2 குழந்தைங்க பாருங்கள், கையை கழுத்திலே போட்டுச்சு. பத்மாசனம் போடுவது கஷ்டம், அதை மடித்து வயிற்றில் வைக்கிறது கஷ்டம், கையை உள்ளே சொருகி கழுத்தை பிடிக்கிறது மிக மிக கஷ்டம். பண்ணவே முடியாது. பயிற்சி வேணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், அப்போ தான் பண்ண முடியும். ஆனாலும் நீங்கள் பத்மாசனம் போட முடியாட்டால் கூட சுகாசனத்தில் கூட இந்த ஆசனத்தை பண்ணலாம், பலன் உண்டு. அதனால் இது மாதிரி தான் பண்ணனா தான் பலன்னு கிடையாது. சுகாசனத்தில் பண்ணுங்கள், கழுத்தை பிடிக்க வேண்டாம். இது லேசாக இப்படி வச்சாலே போதும்,
வயிறு இருக்கும். டைரெக்டாக கர்ப்பப்பையை தான் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இந்த முக்கியமான ஆசனம் கர்ப்பாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். அங்கே பார்க்க தள்ளி தள்ளி என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, 84 லட்சம் ஆசனங்களை நமக்கு முனிவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். ஆனால் அவையெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது? சிவன் கோயில்களில் இருக்கிறது. சிவன் தான் இதற்கு அதிபதி. இன்றைக்கி மகாமகம் நடைபெறுகிறதே கும்பகோணம். அங்கே உள்ள சிவன் கோயிலில் அத்தனை பிரகாரங்களிலும் இந்த யோகாசனம் இருக்கின்றது. கோபுரத்தில் இருக்கின்றது, தேர்களில் இருக்கின்றது. ஏன்னா அந்த காலத்திலெல்லாம் புஸ்தகங்கள் கிடையாது, மக்கள் படிப்பறிவு கிடையாது. எல்லாமே கோயிலில் தான் கூடுவார்கள். எந்த காரியங்களை செய்ய வேண்டுமானாலும் அப்பொழுது கோயிலிலே போகும்பொழுது அதை பார்க்கிறார்கள். அதை பார்த்து பழக வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் சிற்பங்களாக அமைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து பழகி மக்கள் பல்லாண்டு வாழ்ந்தார்கள் நோயின்றி அந்த காலத்தில். இப்போ கோயிலுக்கு போவதே கிடையாது, போனாலும் அந்த சிற்பங்களை பார்க்குறது கிடையாது. பார்க்க வேண்டும், கலைக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். தேரெல்லாம் இப்போ மூடிட்டாங்க. ஏன்னா அந்த தேரில் உள்ள சிலைகளையெல்லாம் எடுத்துகிட்டு வெளிநாட்டில் போய் லட்சக்கணக்கில் ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவன் ஆராய்ச்சி பண்ணுறான், ஏன் இந்த பொம்மை இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆசனம் போடுது அப்படின்ட்டு. ஆகவே ஒவ்வொரு ஆசனங்களும் ஒவ்வொரு மனிதனை புனிதத்தன்மையாகவும் புடம்போட்ட தங்கமாகவும் மாற்றக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளிக்கூட நிர்வாகிகளே, மாணவர்களுக்கு மாணவ பருவம் முதற்கொண்டு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து வாழ்வில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.